வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சுழல் 2 அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சுழல் 2ல ஆல்ரெடி பார்ட் 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் கதை உங்களுக்கு கிளியரா புரியும். இது வரைக்கும் அதை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பாருங்க, அப்பதான் இது தெளிவா உங்களுக்கு புரியும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இல்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஒரே சமயத்துல 7 இடத்துல நாங்க தான் கொலை பண்ணோன்ற மாதிரி சரண்டர் ஆயிருக்காங்கல்ல, இது தெரிஞ்சோன்னு மூர்த்தி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இருக்கிற பிரச்சனையில இது வேற அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஸ்டேஷன்ல வேற திருவிழால பிரச்சனைன்ற மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாரையும் திட்டி அனுப்பிட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு கான்ஸ்டபிள் மேலே இவருக்கு டவுட் இருக்கு. இவர் தான் நியூஸை லீக் பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி அடிக்கிறாரு. நியூஸ் லீக் ஆனதுனால அந்த சீனியர் என்ன போட்டு திட்டுறான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த சமயம் சீனியரே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரே சமயத்துல 7 பேர் நாங்க தான் கொலை பண்ணோன்ற மாதிரி சரண்டர் ஆயிருக்காங்கல்ல, அதனால இந்த கேஸ் தலை சுத்தலாம் முடியும்ன்ற மாதிரி சீனியர் யோசிக்கிறாரு. பாத்தியா, கேஸை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நியூஸ் வெளியே போகாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இந்த 8 பொண்ணுங்களோட பேரும் கதைக்கு தேவைப்படும் போது நான் சொல்றேன். நான் எல்லாரோட பேரையும் ஒரே டைம் சொன்னா நீங்க குழம்பிடுவீங்க. இப்ப நாச்சின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நாச்சி கிட்ட என்ன நடந்தது சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நாச்சியும் நைட்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த செல்லப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவருமே கதவை திறந்து உள்ள வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவர் உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க நின்னுக்கிட்டே இருக்காங்க. அவர் டேபிள்ல கன்னை வச்சிருக்காரு. அதையே தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவருமே இதை கவனிச்சிடுறாரு. இப்ப 2 பேருமே கன் எடுக்கிறதுக்காக வராங்க. அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கன் எடுத்துடுறாங்க. சட்டுன்னு அந்த கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ணிடுறாங்க. எதுக்காக ஷூட் பண்ணாங்க அப்படின்றது தெளிவா தெரியல. எதுக்காக நீ அந்த இடத்துக்கு வந்த, உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக ஷூட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேள்வி கேட்கறாங்க. நாச்சி இருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப மத்த பொண்ணுங்க கிட்ட விசாரிக்கலாம் நினைக்கிறாங்க. இப்ப அடுத்ததா ஒரு பொண்ணு கிட்ட இந்த கேள்வியை கேட்கறாங்க. இந்த பொண்ணு பேரு முப்பி அப்படின்றது. முப்பியும் அவங்க சொன்ன மாதிரியே தான் சொல்றாங்க. நான் தான் கன்னை வச்சு ஷூட் பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்ததா ஒரு பொண்ணை உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. ஸ்டார்டிங் சொன்ன பொண்ணு சொன்ன மாதிரியே தான் இவங்களும் சொல்றாங்க. எல்லாருமே எக்ஸாக்டா சேமா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி ஒரே மாதிரி சொல்றாங்கன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இந்த 7 பொண்ணுங்கள்ல லாயரா ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க பேரு காந்தாரி அப்படின்றது. இவங்க அந்த பொண்ணு கிட்ட நோண்டி கேள்வி கேட்கறாங்க. நான் தான் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டேன்ல, அதை மட்டும் வாங்குங்கன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. இன்னொன்னு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு வீரா அப்படின்றது. இவளுமே அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் தெனாவட்டாவும் பேசுறா. இதனால கோவப்பட்ட மூர்த்தி இருக்காருல, இந்த பொண்ணை போட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. அடிக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் தடுத்துட்டு இருக்காரு. எல்லா பொண்ணுங்களும் ஏறக்குறைய இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தமா 7 பேர் சரண்டர் ஆயிருக்காங்கல்ல, எல்லாருமே ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா 7 பேருமே ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. 7 பேருமே பேசி வச்சு கூட இப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் டீமும் யோசிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள கான்டாக்ட் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்களுக்குள்ள எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு தொடர்பும் இல்லாம எப்படி ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியும்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே குழம்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்க 7 பேருமே சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்க, நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஷன்ல ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்களுக்கு பர்மிஷன் வேணும் போல. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும்ன்ற மாதிரி பர்மிஷன் கேக்குறாங்க. ஆனா ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஸ்டேஷன்ல இருக்க ஒரே லேடி கான்ஸ்டபிள் நீங்க தானே பாத்துக்கணும், நீங்க போறேன்னு சொன்னா எப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாரு. எல்லாருக்குமே குடும்பம்னு ஒண்ணு இருக்குப்பா, இந்த வேலையை பத்தி மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி மூர்த்தி திட்டுறாரு. இப்ப ஹீரோ கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஜெயில பொறுத்த வரைக்கும் 6 வயசு வரைக்கும் குழந்தைங்களை வச்சுக்கலாம் போல. ஒரு பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல 6 வயசு ஆக போகுது. ஆனா அம்மா ஜெயில தானே இருப்பாங்க, பொண்ணை எப்படி வளர்க்கறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரோஜா கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. கவலைப்படாத, நான் சீக்கிரமா வெளியே போயிடுவேன், உன் பொண்ணை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அந்த லேடியுமே ரொம்ப நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயில எல்லாருமே ஒவ்வொரு வேலை பார்ப்பாங்கல்ல, விமலாவை பொறுத்த வரைக்கும் சமையல் வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பரா சமைக்கவும் செய்யறாங்க. எப்படி சூப்பரா சமைக்கிறன்ற மாதிரி நந்தினி கேக்குறாங்க. ஆக்சுவலா நான் ஒரு கடை தான் வச்சிருந்தேன், ஆனா கடையில சுத்தமா வியாபாரமே இல்ல. காரணம் நாங்கெல்லாம் திருநங்கைங்கல்ல, அதனால யாருமே எங்க கடையில சாப்பிடல. போக போக சமையல் ரெடி பண்ற வேலையை மட்டும் பண்ணோம், அதை மத்தவங்க போய் சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நந்தினியே பேசுறதுக்காக வர வச்சிருக்காங்க. உனக்கு ஆதரவா ஒரு லாயர் பேசினார்லமா, அந்த லாயர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. ஜட்ஜி சார் உங்ககிட்ட பேசணுமா, இந்த பேசுன்ற மாதிரி வீடியோ கால்ல கனெக்ட் பண்றாங்க. கேஸோட முடிவுக்கு வரும்போது அந்த லாயர் இறந்து போயிட்டாரு. அதனால திரும்பி இந்த கேஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க.
உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனா இதான் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே உடஞ்சு போய் இங்க இருந்து அழுதுகிட்டே கிளம்புறாங்க. ஹீரோ பக்கத்துல இருக்க இடத்துல போய் தான் உட்காந்துருக்காரு. என்னப்பா நீ பாட்டுக்கு கோச்சுக்கிட்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. இல்ல சார், என் மேலதான் தப்பு, தேவையில்லாம நான் கோவப்பட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. விடுப்பா, நம்ம எல்லாருமே ஜூனியர் கிட்ட தானே கோவத்தை காட்ட முடியும், அந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. ஒரே மாதிரி 7 பேர் எப்படி சார் சொல்ல முடியும்னு ஹீரோ கேக்குறாரு. எனக்கும் அதுதான்ப்பா புரியல, இந்த லாயர் பொண்ணு கொஞ்சம் புத்திசாலியா தெரியறா, அவ தான் ட்ரைனிங் கொடுத்திருப்பான்னு பார்த்தா அவளும் யார்கிட்டயும் பேசலன்னு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரே மாதிரி பேசினாங்கன்னு யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல சார், நம்ம ஸ்டேஷன்லயே வச்சிருக்க முடியாது, வேற எங்கேயா தான் கொண்டு போனோம், அதுக்கான வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ரொம்ப நாள் ஸ்டேஷன்ல எல்லாம் வச்சிருக்க முடியாது, அதனால வேற ஒரு ஜெயிலுக்கு இவங்க கொண்டு போய் வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்கான ப்ரொசீஜர்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் இந்த இடத்துல சொல்றாரு. நந்தினி ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு இந்த பொண்ணுங்களை கூட்டு போலான்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி மூர்த்தியும் அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாரு. இப்ப எல்லா பொண்ணுங்களையும் வண்டியில வச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 7 பொண்ணுங்களும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. ஆனா 7 பொண்ணுங்களும் மாத்தி மாத்தி பாத்துக்க கூட மாட்டாங்க. இப்ப 7 பொண்ணுங்களையும் ஜெயிலுக்குள்ள கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் நந்தினி கவனிக்கிறாங்க. என்ன வயசு கம்மியா இருக்கு, அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் நந்தினி யோசிக்கிறாங்க. நந்தினிய ஸ்பெஷல் பர்மிஷன்ல பாக்குறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. அதாவது வெளிய இருந்து பார்க்கணும்னு அவசியம் இல்ல, உள்ள வந்தே இவர் பார்க்கலாம். அந்த மாதிரி பக்கத்துல வந்து தான் நந்தினி கிட்ட பேசுறாரு. வந்திருக்க பொண்ணுங்க யாரு அப்படின்ற மாதிரி நந்தினி கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு பானுவை காட்டுறாங்க. பானு எல்லார்கிட்டயும் ரூடா நடந்துப்பாங்கல்ல, இந்த 7 பொண்ணுங்க கிட்டயும் ரூடா நடந்துக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் கழட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணுங்க ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா கழட்டுங்க, செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி பானு சொல்றாங்க. வேற வழியே இல்லாம இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நின்னுட்டு இருக்காங்க. எதையாவது மறைச்சு எடுத்துட்டு வந்துடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் பானு இந்த இடத்துல செக் பண்றாங்க. 7 பொண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 8 பொண்ணுங்களையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, இந்த 8 பொண்ணுங்க செல்லப்பாவன் நான் தான் கொலை பண்ணன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 8 பேருமே ஒரே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. எல்லாருக்கும் 25 வயசுக்குள்ளதான் இருக்கும், அவங்க எதுக்காக செல்லப்பா சார ஷூட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. அவங்க உன் கூட தானே இருக்க போறாங்க, எப்படியாவது அவங்க கிட்ட பேச்சு கொடு, அவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்க, ஏன்னா எங்க கிட்ட யாருமே வாயை திறந்து பேசல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கருப்பட்டி மிட்டாய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவர் தராரு. ஓஹோ, எனக்கு லஞ்சம் தெரியான்ற மாதிரி இவங்க கிண்டலா கேக்குறாங்க. அப்படி கூட வச்சுக்கோன்ற மாதிரி இவருமே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. இப்ப இவர் இருக்கார்ல, திரும்பி கேஸ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. திரும்பி எல்லா கேள்வியும் உங்ககிட்ட கேட்பாங்க. உனக்கு கஷ்டமா இருக்கும்ன்றது எனக்கு தெரியுது, ஆனா இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. ஆனா இதை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னே இவங்களோட முகம் மாறிடுது. நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவர் அனுப்பி விடுறாங்க. ஜெயில இருக்கும் போது நிறைய பேர் ஹோமோசெக்சுவலா மாறிடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு இருக்க இந்த 8 பேரையும் 3 ஆன்டிஸ் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு செம்ம வேட்டை தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்பட போறாங்களோ தெரியலன்ற மாதிரி விமலாவும் நந்தினி கிட்ட சொல்லிட்டாங்க. நந்தினி கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த 8 பொண்ணுங்களும் தனித்தனியா தான் நிக்கிறாங்க. இப்ப சாப்பாடு வாங்குறதுல இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. நந்தினி தான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணும், அது மூலியமா அவங்க கிட்ட இருந்து விஷயத்தை கறக்கணும்ன்றதுக்காக தான் நந்தினி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நாச்சி இருக்காங்கல்ல, ஒரு ஓரமா நின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிருந்தான்ற ஒருத்தி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. எப்படியாவது நாச்சியை அடையணும்ன்ற மாதிரிலாம் இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப மூர்த்தி இருக்கார்ல, மனசு விட்டு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரொம்ப வருஷம் இவர் பனிஷ்மெண்ட் டியூட்டி தான் பண்ணிருப்பாரு. பனிஷ்மெண்ட் டியூட்டினா சீனியர் வீட்ல வேலை பார்க்கறது தான் வேலையா இருக்கும். நாயை கூட்டிட்டு போறதுல இருந்து எல்லா வேலையும் இவர்கிட்ட தான் தருவாங்க. நான் ரொம்ப நொந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, எதனால பனிஷ்மெண்ட் டியூட்டி வந்தது, என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கான காரணத்தை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய பணக்கார வீட்டுல திருட்டு நடந்திருக்கும், வீட்டுல இருக்க 2 பேர் தான் திருடிட்டாங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் மேற்கொண்டு விசாரணை பண்ணிருப்பாரு. அதுல வேற ஒருத்தன் தான் திருடன்றதை கண்டுபிடிச்சிருப்பாரு. அவன் மினிஸ்டர் மச்சானா இருப்பான். அவங்க கிட்ட விசாரிக்கும் போது மினிஸ்டரும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு தெரிய வந்திருக்கும். இவர் ஆக்ஷன் எடுக்கலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா மினிஸ்டர் அவரோட பவரை யூஸ் பண்ணிருப்பாரு. அதனால தான் பனிஷ்மெண்ட் டியூட்டி இவருக்கு கிடைச்சிருக்கும். அப்பத்துல இருந்து தான் நெளிவு சுழிவுலாம் பார்த்து நான் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோ பேர்ல இன்னமும் அந்த கன்னை எடுத்துட்டு போன கேஸ் நடந்தது தான் இருக்கு. உன்கிட்டயும் ஏதாவது பகையை காமிச்சிட போறாங்க, அதனால எல்லார்கிட்டயும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியே நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. புதுசா வந்த 2 பொண்ணுங்களை ஈரனோட செல்லுக்குள்ள அனுப்புறாங்க. முப்பின்ற ஒரு பொண்ணு அனுப்புறாங்க, அதே சமயம் வீரான்ற பொண்ணு அனுப்புறாங்க. அந்த 2 பொண்ணுங்க பேசிக்கவே மாட்டாங்க. 2 பேருமே ஒவ்வொரு பக்கம் போய் படுத்துறாங்க. இதெல்லாம் ஈரன் கவனிச்சுக்கிறாங்க. படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க.
முப்பின்ற பொண்ணு தூங்கிட்டு இருக்கா பாத்தீங்களா, திடீர்னு அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் வருது, பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கா. ஈரினும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. கம்பியை தந்தா பெட்டரா ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா கம்பி கிட்ட இழுத்துட்டு வந்து கம்பியை பிடிக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் ஆளுங்க கிட்ட சொல்லி கூட்டு போக வச்சிடுறாங்க. முப்பிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வீராவும் பதட்டமா பார்த்துட்டு இருக்கா. இந்த விஷயத்தை எதர்ச்சியா ஈரின் கவனிக்கிறாங்க. ஈரின் கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா இந்த வீரா இருக்கா பாத்தீங்களா, கேஷுவலா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறா. சட்டுன்னு படுத்துடுறா. சுந்தர் வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டாரு. அம்மாவும் சுந்தர் எங்க இருக்கான்னு பாருன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, அந்த தாமோ தான் தேடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாரு. சுந்தர் எங்கனே தெரியல, அம்மா தேடிட்டு இருக்காங்க, உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. அவர் எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், அங்க வேணா செக் பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. சரி சீக்கிரமா வண்டியில ஏறுன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்திக்கிறாரு. இப்ப இவங்க வண்டியில வந்துட்டு இருக்காங்கல்ல, ஒரு பணக்காரரு வேஷம் போட்டு பிச்செல்லாம் எடுத்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இவர் பெரிய கோடீஸ்வரரு, இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காருன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இந்த பூஜையை பத்தி எல்லாம் தாமுக்கு தானே முழுசா தெரியும், அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் மட்டும் இல்ல, நிறைய பணக்காரங்களே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இது மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு அவங்க நினைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா பூஜை 20 நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 நாள் ஒவ்வொரு வேஷம் போடுவாங்க. கடைசியா தண்ணியில வேஷத்தை கலைப்பாங்க. கடைசியா வேஷத்தை கலைக்கும் போது அவங்களோட பாவத்தையும் சேர்த்து கழிக்கிறாங்கன்ற மாதிரி தான் அர்த்தமாகும்ன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் ஹீரோவும் சாதாரணமா கேட்டுக்கிறாரு. சுந்தர் எங்க இருக்காருன்றத கரெக்டா இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. சுந்தர் குடிபோதையில ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அப்பா இறந்து போனதை இவரால ஏத்துக்க முடியல, அதனால தான் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு. சாகிறதுக்கு முன்னாடி கூட அவர்கிட்ட பேசாம விட்டுட்டேன், அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்க, நீ முதல்ல கிளம்புன்ற மாதிரி ஹீரோவும் கூட்டு போறாரு. இப்ப செல்லப்பாவோட பாடியை எரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. திருவிழாக்கு நடுவுல இது நடக்குதுல்ல, அதனால வேஷத்துல இருக்க யாருமே இந்த இடத்துக்கு வரலாம் முடியாது. அதனால ஊர்ல முக்கியமான ஆளுங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் இவர் சாவணுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் தான் கொல்லி வைக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பையன் வைக்கிறதுக்காக போறாரு. அப்ப தாமு இருக்காருல, பக்கத்துல வந்து அந்த கட்டியை பிடிக்கிறாரு. பையன் எதுவுமே சொல்ல மாட்டாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்துல வைக்கிறாங்க. இப்ப அம்மாவும் அதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஹீரோவும் அம்மாக்கு ஆறுதல் சொல்றாரு. இப்ப பாத்ரூமை யூஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிருந்தா இருக்கா பாத்தீங்களா, அந்த நாச்சியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. நாச்சியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல குளிச்சு முடிச்சுட்டு ஒருத்தங்க வெளியே வந்துடுறாங்க. இப்ப நம்ம போலான்னு உள்ள போய் இவங்க குளிக்கிறாங்க. இவங்க குளிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா பிருந்தா இருக்கால, வேகமா உள்ள வந்து இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றா. இத கவனிச்ச ஈரினோ காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, வெளியே வான்ற மாதிரி இழுத்துட்டு வந்துடுறாங்க. நந்தினி கூட சேர்ந்த மாதிரி விமலாவும் இழுத்துட்டு வந்திருப்பாங்க. பிருந்தா இருக்காங்கல்ல, ரெண்டு பேரையும் போட்டு அடிக்கிறாங்க. தேவையில்லாம தலையிடாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நாச்சியே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி நாச்சியும் புடிச்சு தள்ளி விடுறாங்க. இத கூட பிருந்தா ரசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிடிச்சதை விட இப்பதான் அதிகமா பிடிச்சிருக்கு, உன்னை வேட்டையாட நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் தப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்ப கான்ஸ்டபிளும் கொஞ்சம் அடக்கி வாசின்ற மாதிரி பிருந்தாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நாச்சியும் ஹெல்ப் பண்ணதுக்காக நந்தினிக்கு ஒரு நன்றியை சொல்றாங்க. இவ்வளவு மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் பிரச்சனை வந்தா நானே சமாளிச்சுக்கிறேன், நீங்க தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. முத்துவை பொறுத்த வரைக்கும் டான்சர்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடி அதை வீடியோ எடுத்து நெட்ல போட்டிருக்காங்க. அதே சமயம் வீரான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க பாஸ்கெட் பால் பிளேயர் போல அவங்க விளையாடுற விஷயத்தெல்லாம் வீடியோவா போட்டிருக்காங்க. இதை தாண்டி முப்பின்ற ஒரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, அவன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் போல நிறைய வீடியோலாம் ஆன்லைன்ல போட்டு வச்சிருக்கா. சோசியல் மீடியாவை பத்தி இந்த 8 பொண்ணுங்களை பத்தியும் எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது இந்த 8 பொண்ணுங்களுக்கு அம்மா அப்பா யாரு, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு எந்த ஒரு டீட்டெயிலும் உங்களுக்கு சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. மொத்தம் 8 பேர் இருக்காங்கல்ல, அதுல 3 பொண்ணுங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, மீதி 4 பொண்ணுங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்க. அதுல காந்தாரின்னு ஒரு லாயர் பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் லெஸ்பியனா இருப்பாங்க. இவங்க நிறைய தேடி பார்த்திருப்பாங்க. எவ்வளவு தேடி பார்த்தா இவ்வளவு டீடைல் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க கண்டிப்பா கான்டாக்ட்ல இல்லன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் எப்படி ஒரே மாதிரி எல்லாருமே பேசுறாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க குழப்பத்துல இருக்காங்க. ஸ்கூலு காலேஜ்லாம் எங்க படிச்சாங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. விவசாயத்துல ஏதாவது பிரச்சனைனா ஹெல்ப் பண்ற மாதிரி ஆளுங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொசிஷன்ல தான் நாச்சி இருக்காங்க. எந்த ஹெல்ப்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, இதுதான் என்னோட நம்பர் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்காங்க. இதை தாண்டி சந்தனம் அப்படின்ற ஒரு பொண்ணு இந்த கேங்ல இருப்பாங்க. ஒருத்தங்க பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து சந்தனம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றாங்க. ஊர் மக்கள் கிளாப் தட்டுறாங்க. இதெல்லாம் வீடியோவா இருக்கு. இதெல்லாம் லேடி கான்ஸ்டபிள் பாக்குறாங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. சூப்பரா இருக்கா, அப்போ ஒரு லைக்க போடுங்கன்ற மாதிரி ஹீரோ கிண்டல் பண்றாரு. எங்க ஏதாவது பிரயோஜனமா கண்டுபிடிக்க முடியுமா பாருங்கன்னு சொல்றாரு. அவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு செல்லப்பாவோட அசிஸ்டன்ட்ங்க வந்திருக்காங்க. செல்லப்பா நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்பார்ல, அது மூலியமா எனிமிட்டி கிரியேட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க.
செல்லப்பா முக்கியமா என்னென்ன கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களோட 2-3 கேஸ பத்தி சொல்றாங்க. அவர் லேப்டாப்ல எல்லாமே டீடைலா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. எது லேப்டாப்பா? வீட்லயும் லேப்டாப் கிடைக்கல, அந்த கெஸ்ட் ஹவுஸ்லயும் லேப்டாப் கிடைக்கலன்னு ஹீரோ சொல்றாரு. தெரியலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பிரேமலதா ஸ்கூல் சம்பந்தமான கேஸ் அவர் மும்மரமா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அத பத்தி சொல்றதுக்காக வரும்போது இவர் இருக்கார்ல, வெளியே போய் நம்ம பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் மூர்த்தி கோவமா பாக்குறாரு. நம்ம மேல சந்தேகப்பட்டு தான் இந்த மாதிரி கூட்டு போறான்ற மாதிரி யோசிக்கிறாரு. பிரேமலதா கேஸ்ல மூர்த்தி ரொம்ப ஹெல்ப் பண்ணாருன்ற மாதிரி மாலதி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோ இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப நமக்கு உலகுன்ற ஒரு பொண்ணோட வீடியோவை காட்டுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு பக்கத்துல பூக்கடெல்லாம் வச்சிருக்காங்க. அதே சமயம் சாமி ஆட்டம்லாம் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த பொண்ணை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேர் தான் காந்தாரியா இருக்கும். காந்தாரியை பொறுத்த வரைக்கும் கே மேரேஜ், லெஸ்பியன் மேரேஜ் லீகல் ஆக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த லேடி அசிஸ்டன்ட் தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வெளியே வந்து மூர்த்தியும் பேச ஆரம்பிக்கிறது. என்னப்பா உனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி எடுபடி வேலை பார்க்கறதுக்கு தான் எங்களை யூஸ் பண்ணுவியா? மத்தபடி எதையும் எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டியா? நீ என்ன நம்பலன்றது எனக்கு தெரியுது. மாலதி மேடம் என்ன பத்தி என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் நடந்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரேமலதாவை லாக் பண்ற வேலையெல்லாம் செல்லப்பா பண்ணிட்டு இருக்காரு. அதுல மூர்த்தியும் மாட்ட போறாரு. இது தெரிஞ்ச மூர்த்தி இருக்கார்ல, சார் என்ன கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆக்சுவலா இவரோட பையனுக்கு அவங்க சீட்டு போட்டு தந்திருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாரு. நான் பெரிய தப்பு பண்ணல சார், இது உங்களுக்கும் தெரியும், என்ன விட்டுருங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. கண்டிப்பா நீ பெரிய தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனா வா மூலியமா தான் பிரேமலதாவை லாக் பண்ண முடியும். அதனால கண்டிப்பா ஒன்னையும் கேஸ்க்குள்ள நான் சேர்த்து தான் ஆகணும். ஒன்னை என்னால விட முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ப்ளீஸ் சார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி இவர் ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு. சாரி என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி செல்லப்பா கிளம்பி போறாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் சொல்றாரு. செல்லப்பா சாருக்கு பசிக்காக பண்ண திருடுறவனும் பணக்கார வாழ்க்கைக்காக காசை திருடுறவனுக்கும் வித்தியாசம் தெரியாது. ரெண்டு பேரையும் ஒரே தட்டுல வச்சுதான் பாப்பாரு. நான் பசிக்காக பண்ண திருடினவன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி வாங்க சார், அப்ப பிரேமலதா மேடத்தை போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி மூர்த்தியும் ஏத்துக்கிறாரு. பிரேமலதா ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஸ்கூலுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. பிரேமலதாவை பார்க்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவரோட பையனை பாக்குறாரு. அவன் தான் என்னோட பையன், ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. பையன் எதர்ச்சியா தலையை திருப்பும் போது மூர்த்தியை பாக்குறான். மூர்த்தியும் சந்தோஷமா கையை காட்டுறாரு. ஆனா பையன் கண்டுக்காத மாதிரி வேற பக்கம் திரும்பிடுறான். இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து ஹீரோவா கவனிக்கிறாருல. மூர்த்திக்கு ஹீரோ முன்னாடி கொஞ்சம் அசிங்கமா போயிருது. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பிரேமலதாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. செல்லப்பா சாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை போச்சு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. சரி இந்த பொண்ணுங்கள்ல யாரையாவது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி இந்த 8 பொண்ணுங்களோட போட்டோவை இவர் காமிச்சிட்டு இருக்காரு. அதை பாக்குற இவங்களோட முகம் லைட்டா மாறுது. ஆனா எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால ஹீரோக்கு லைட்டா டவுட் இருக்கு. செல்லப்பா வேணும்ட்டே தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணாரு அப்படின்ற மாதிரி பிரேமலதா சொல்றாங்க. செல்லப்பா இருக்கார்ல, வருஷம் வருஷம் ஏழை பசங்களுக்கு ஒரு 100 சீட்டு தாங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்படிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் விவசாய இடத்துல இவங்க ஸ்கூலை கட்டியிருக்காங்கன்ற மாதிரி அவர் கேஸை ஃபைல் பண்ணியிருப்பாரு. அடிக்கடி இவங்களை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு இருப்பாரு. இந்த கேஸ்லாம் கோர்ட்ல நிக்கவே நிக்காது, கண்டிப்பா நான் தான் இந்த கேஸ்ல ஜெயிச்சிருப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் நினைக்கிற மாதிரி செல்லப்பா அவ்வளவு நல்லவர்லாம் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. சரி வரோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப பக்கத்துல இருக்க ஒரு கடையில சாப்பிட்டுக்கிட்டே இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க. ஆக்சுவலா ஏமலத்தா நிறைய இங்கிலீஷ்ல தான் பேசியிருப்பாங்க. ஹீரோ மேனேஜ் பண்ணிருப்பாரு. நீயா இருந்ததுனால மேனேஜ் பண்ணிட்டப்பா, எனக்கெல்லாம் அவங்க பேசினாங்கன்னா ஒண்ணுமே புரியாது, நான் பேபேன்ற மாதிரி தான் வந்திருப்பேன். நல்ல வேலை நீ மடக்கி மடக்கி கொஞ்சம் விசாரணை எல்லாம் பண்ணன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. பையன் விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவனை சேர்த்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அப்படி சொல்றீங்க, இது நல்ல ஸ்கூல் தானேன்னு கேக்குறாரு. நல்ல ஸ்கூல் தான்ப்பா, இந்த ஸ்கூலுக்கு போனதுல இருந்து என்ன சுத்தமா மதிக்க மாட்டான், அதனால தான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது மாலதி கிட்ட இருந்து போன் கால் வருது. மாலதி மேடம் கூப்பிடுறாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்புறாரு. முப்பின்ற பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும்போது இவங்க தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு ஓரளவுக்கு சரியாயிடுறா. அவளை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. முப்பியுமே இந்த ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நேரா சரோஜாவை பார்க்கறதுக்காக வராங்க. இந்த 8 பொண்ணுங்களுக்கும் நிறைய பேர் தொல்லை கொடுக்குறாங்க. நீங்க நினைச்சா காப்பாற்ற முடியும், இங்கே ஏதாவது வேலை மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சரின்ற மாதிரி சரோஜா ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் உள்ளே வேலை எல்லாம் போட்டு தராங்க. அது மூலியமா வெளியே இருக்க லேடிஸ் கூட பிரச்சனை ஏற்படாது. முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. நந்தினி எல்லார்கிட்டயும் க்ளோஸ் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சந்தனம் அப்படின்ற ஒரு பொண்ணு கிரைம் த்ரில்லர் புக்கை படிச்சிட்டு இருக்கா. இந்த புக் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நியாயப்படி பார்த்தா இந்த புக்கெல்லாம் இங்க வைக்கவே கூடாது. இதை படிச்சு யாராவது பர்ஃபெக்டான கிரைமை பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் சந்தனம் கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. இவங்க கிட்ட பேச்சை வளர்க்கறதுக்கு விரும்ப மாட்டா. இப்ப இந்த கேங்ல காந்தாரின்னு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ஈரனோ பேச்சு கொடுக்குறாங்க. அந்த காந்தாரியை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறா. என்ன ஹெல்ப் பண்றன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரக்கடிக்காம
இல்லாம தூக்கமே வரமாட்டேங்குது, சரக்கை ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேக்குறா. பண்ணி தரேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வீரான்ற பொண்ணு டாய்லெட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. கஷ்டமா இருந்தா நான் வேணா உனக்கு பதிலா கிளீன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ஹாஸ்டல்ல வளர்ந்தவ, இந்த வேலைலாம் எனக்கு சகஜமான வேலை தான், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி அவ சொல்லிடுறா. செல்லப்பா இருக்காரு பாத்தீங்களா, இருக்கும் போதே ஒருத்தர் கிட்ட பேசிடணும், ஏன்னா அவங்க எப்ப போவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா செல்லப்பா அவரோட தங்கச்சி கிட்ட சண்டை போட்டிருப்பாரு, அதனால பேசாம இருந்திருப்பாரு. தங்கச்சி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க, அதை நினைச்சுதான் ஃபீலிங்ல அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அதை பத்தி அம்மாவும் பையனும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பக்கத்துல இருந்து ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப சுந்தர் இருக்காருல, அஸ்தியை கரைக்கிறதுக்காக கடலுக்கு பக்கத்துல போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் மாலதியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. தாமுவை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் அம்மன் வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டான். ஆனா சாவுக்கு வந்தான்ல, அதனால திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், திரும்பி 15 வருஷம் அவன் வெயிட் பண்ணணும். அந்த அளவுக்கு செல்லப்பா மேல பாசம் வச்சிருந்தான், அதனால தான் 15 வருஷம் வெயிட் பண்ணா கூட பரவாயில்லன்னு அந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்றாங்க. ஹீரோக்கு லைட்டா ஏதோ டவுட் வருது. பையனுக்கு தானே அவ்வளவு பாசம் இருக்கணும், எதுக்காக தாமுக்கு அவ்வளவு பாசம் இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. தாமு உடனே கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட தாமு எங்கன்னு விசாரிக்கிறாரு. சார் கடலுக்கு பக்கத்துல போனதை பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்றாரு. சரி அந்த இடத்துல போய் செக் பண்ணலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா தாமு வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு இருக்காரு. கடல்ல வேஷத்தை கலைக்கிறாங்கன்னா பாவம்லாம் கரைஞ்சு போயிடும் நம்புறாங்கன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். நீ என்ன பாவம் செஞ்ச, எதுக்காக இப்ப கலைக்கிறன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அவன் இருக்கான்ல, இல்ல இன்னொன்னு வேஷம் போடுறதுக்காக தான் கலைச்சிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றான். ஆனா இது நம்புற மாதிரி இல்ல, பொய் சொல்லாது அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. ஹீரோ மடக்கி மடக்கி கேள்வி கேட்கிறாரு. தாமு என்ன நினைக்கிறான்னு தெரியல, ஹீரோவை தள்ளி விட்டுட்டு வேகமா இங்க இருந்து ஓடுறான். இவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான் போலன்ற மாதிரி ஹீரோவும் துரத்த ஆரம்பிக்கிறாரு. தாமு பயங்கரமா ஆட்டம் காமிச்சு ஓடிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல தண்ணிக்குள்ள ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஒரு போட்ல ஏறி அவன் கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோவும் நீச்சல் அடிச்சு கரைக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா நந்தினி தான் பேசுறாங்க. இவங்களுக்குள்ள காமனா இருக்க ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க எல்லாருமே ஹாஸ்டல்ல வளர்ந்தவங்களா இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சில பொண்ணுங்க கிட்ட ஹாஸ்டல் டீடைல்லாம் வாங்கி இருப்பாங்க போல, அதை பத்திலாம் இவர்கிட்ட சொல்றாங்க. இவர் அது மூலியமா விசாரிக்கலாம் நினைக்கிறாரு. இவங்களுக்கு பிரோஜனமா எதுவுமே கிடைக்கல, இது மூலியமா விசாரிங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறது மூலியமா சில விஷயங்களை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாருமே ஸ்கூல்ல ஜூன் மாசம் தானே சேருவாங்க, ஆனா இந்த பொண்ணுங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி செப்டம்பர் மாசத்துல ஸ்கூல்ல சேர்ந்திருப்பாங்க. அது எப்படி 8 பொண்ணுங்களும் செப்டம்பர் மாசத்துல ஸ்கூல்ல சேர்ந்து அப்படின்ற மாதிரி டவுட் வருது. ஃபீஸை யாரு கட்டினாங்கன்ற மாதிரி கேள்வி வருது. ஃபீஸை யாரு கட்டினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அது மூலியமா தான் ஏதாவது லீடு நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ மூலியமா தான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது. யாரு கட்டியிருக்காங்கன்றதையும் மூர்த்தி கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி பிரேமலதாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் ஃபீஸை கட்டியிருக்காங்க போல. இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர் சப்போர்ட்லாம் இருக்கு. பிரேமலதாக்கு மினிஸ்டர் சப்போர்ட்லாம் இருக்குப்பா, இதை மீறி அவகிட்ட விசாரணை பண்ணணும்னு சொல்றியான்ற மாதிரி மூர்த்தி கேட்கிறாரு. லீடு கிடைச்சிருக்கல, கண்டிப்பா விசாரணை பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீங்க வரலனா பரவாயில்ல, நான் மட்டும் போறேன்னு சொல்றாரு. இப்ப பிரேமலதாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. என்ஜிஓல இருந்து நீங்க தான் காசெல்லாம் கட்டியிருக்கீங்க, அந்த பொண்ணுங்களை பார்த்து உங்க முகம் மாறுச்சு, அப்பயே எனக்கு டவுட் வந்ததுன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்னதான் வேணும்ன்ற மாதிரி உங்க கோவமா கேக்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கான ஃபீஸ் அமௌண்ட்லாம் ஒரு என்ஜிஓல இருந்து போயிருக்கு. அந்த என்ஜிஓ கூட நீங்க தான் டைப்ல இருந்திருக்கீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே தெரிஞ்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த டைம்ல தான் இவங்க ஸ்கூலோட பிரின்சிபலா மாறி இருப்பாங்க. இவங்க வீட்டுல இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு செல்லப்பா வந்துடுறாரு. ஆக்சுவலா இவங்களோட ஸ்கூல்ல வச்சு ஒரு பையன் இறந்து போயிருப்பான். அதை பத்தி தான் மீடியால எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த கேஸை செல்லப்பா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அவன் சாவுக்கும் என் ஸ்கூலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஃபுட் பாய்சனால் தான் அவன் இறந்து போயிருக்கான், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட என்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஃபேக்கான ரிப்போர்ட், என்கிட்ட தான் உண்மையான ரிப்போர்ட் இருக்கு பாருங்கன்ற மாதிரி செல்லப்பாவும் உண்மையான ரிப்போர்ட்டை காட்டுறாரு. செல்லப்பா மட்டும் வெளியே சொன்னார்னா இவங்களோட கரியரே காலி ஆயிடும், ப்ளீஸ் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சரி ஹெல்ப் பண்றேன், பதிலுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் கூட வாங்கன்ற மாதிரி வெளியே கூட்டு வர்றாரு. ஒரு வேன்ல தான் வந்திருப்பாரு. வேன் கதவை ஓபன் பண்ணிட்டாரு. பார்த்தா பின்னாடி ஒரு 8 பொண்ணுங்க இருக்காங்க, சின்ன பொண்ணுங்களா இருப்பாங்க. இந்த 8 பொண்ணுங்க யாருன்ற மாதிரி பிரேமலதா கேக்குறாங்க. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, இந்த 8 பொண்ணுங்களையும் நீ தான் படிக்க வைக்கணும், ஒவ்வொரு இடத்துல இந்த பொண்ணுங்களை சேர்க்கணும், எல்லாருமே வேற வேற ஊர்ல தான் இருக்கணும், அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியணும், நான் நினைக்கும் போதெல்லாம் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் பேசுறதே கொஞ்சம் தப்பா இருக்கு. இந்த 8 பொண்ணுங்களையும் இவர் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காருன்றத பிரேமலதா புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க சொல்றத புரிஞ்சுக்கிற சக்கரவர்த்தி இருக்கார்ல, இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு.
அதாவது எல்லாருமே நினைக்கிற மாதிரி செல்லப்பா நல்லவர் இல்லைன்ற மாதிரி இவங்க ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இத பிரேமலதா வெளியே சொல்லக்கூடாதுல்ல, அதனால தான் இவங்க ஸ்கூலுக்கு எதிராக அடிக்கடி கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுவாரு, கொஞ்சம் இவங்களை கண்ட்ரோல்லயே வச்சிருப்பாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தைரியம் வந்தது, அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் சொன்ன எல்லாமே உண்மைதான், அவன் ஒரு அரக்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருமே உடஞ்சிடுறாரு, சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நந்தினிக்கு திரும்பி அந்த கெட்ட கனவு வருது, சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும் போதுதான் அந்த ரெண்டு பொண்ணுங்க அவங்க இடத்துல இல்லைன்னு தெரிய வருது. ஆக்சுவலா ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கேப்ல அவங்க ரெண்டு பேருமே வெளியே போறாங்க. எங்க போறாங்கன்னு பாக்கணும்ன்ற மாதிரி இவங்க பின்னாடியே போறாங்க. சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் சோகமா திருவிழா நடக்கிற இடத்துக்கு வராரு. அரக்க வேஷம் போட்டு ஒருத்தர் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்க்கும் போதே இவருக்கு செல்லப்பாவோட ஞாபகம் வருது. இப்ப நந்தினியை காட்டுறாங்க. நந்தினியுமே வெளியே இருக்க ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த காந்தாரி கிளீன் பண்ணும் போது பக்கத்துல ஒரு காலி இடம் இருந்தது பாத்தீங்களா, அதுக்குள்ளதான் 8 பொண்ணுங்களும் கேதர் ஆகுறாங்க. 8 பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னு இவங்க எட்டி பாக்குறாங்க. அந்த 8 பொண்ணுங்களுமே சேர்ந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. இந்த இடத்துல தான் 4th எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் இந்த சீரீஸ்ல 4 எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் அப்டேட் பண்ணிடுறேன். நடுவில் அதை செக் பண்ணி பாருங்க. அடுத்த பார்ட்டோட லிங்க் வந்துருச்சுன்னா அதை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.